என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோ லெக்சரில் இந்த ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்தோம். ரிவர்சல் பேட்டர்ன், கண்டினியூஷன் பேட்டர்ன் அண்டு எப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாக்டாக எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒன் ஆஃப் த சிக்னல், சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்படியே டவுன் ஆகி ஃபால் ஆகி அப்புறம் ஸ்டெடி ட்ரெண்டாக என்ன ஆகுதுன்னா அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா நம்ம லைனை வந்து வரைகிறோம். யூஸ்வலாக எப்படி வரையணும்னா கீழே இந்த ட்ரெண்டோட பாட்டமில் ஒரு லைன், டாப்பில் ஒரு லைன். ஸோ பட் இந்த இதில் வந்து இந்த பாடியை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமமாக இந்த லைன் வரையும் போது இந்த லைன் வந்து பிக்கு அந்த மேலே இருக்கிற ஷேடோவுக்கு மேலே மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரையணும். ஓகே, இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் இதுதான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, சில நேரங்களில் நம்ம பார்த்த இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீழே இருக்கிற லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேலே இருக்கிற லைனை வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் டைமுக்கு மேபி 1 டே ஆர் ஒரு 2 days எப்படி இருக்குன்னா வந்து இந்த லைனுக்கு ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலேயும் போகாது, சப்போர்ட் லைனுக்கு கீழேயும் வந்து இறங்காது. ஸோ இதை தான் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மேலே போகாத லைனை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதோ அப்போ இந்த சப்போர்ட் லைனை அப்படியே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரும். இதை தான் வந்து நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணால் சப்போர்ட் பிரேக் அவுட்டு, இதே இது இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேக் அவுட் ஆனவுடனே என்ன ஆகுனா அடுத்து நியூ ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது அப் ட்ரெண்டாகவும் இருக்கலாம், சைடு ட்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நம்ம அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வச்சு நம்மளால் டார்கெட் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டாக் ப்ரைஸு எவ்வளோ டார்கெட்டுக்கு நம்ம ப்ரைஸை வந்து என்ட்ரு ஆகுறது, எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகுறது, எந்த ப்ரைஸில் டார்கெட் பண்ணுறது, எந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆகுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு சின்ன வீடியோ லெக்சர் தான். ஸோ அடுத்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்ப்போம்னா வந்து மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.